முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துட்டு அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்காரர்கள் விலகக்கூடிய இந்த படலம் தொடரத்தான் செய்யும். எடப்பாடி கிட்ட இதுக்கு மேல எந்த பொறுப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீடிப்பது தங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு வந்துட்டு எந்த விதத்திலும் உதவாதுன்னு இவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதனால அவங்களுடைய ஆதரவாளர்களோட அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. தாவேகா கொள்கை ரீதியான ஒரு அரசியலும் எடப்பாடி பழனிசாமி பண்ணல, அது ஜெயலலிதாவும் பண்ணல, இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆரும் பண்ணல. ஒரு கொள்கை ரீதியான பிடிப்பு இல்லாத மக்களை வந்துட்டு பதவியை வச்சும் அதிகாரத்தை வச்சு வெற்றியை வச்சு தான் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வேற ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே கோபிச்செட்டிப்பாளையத்தில் அங்கே ஒரு தாவேகா மாவட்ட செயலாளர் இருப்பார். அவர் அங்கே விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து வேலை பார்த்துருப்பாரு. அதெல்லாம் தாண்டி தான் அங்கே செங்கோட்டையனை பிளேஸ் பண்ணுறாங்க. அவரும் வெற்றி பெறாரு. அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்காங்க. சேர்ந்து வேலை பார்த்ததுனால செங்கோட்டையின் வெற்றி சாத்தியமாகுது. ஒரு செங்கோட்டையனுக்கு வரவேற்பு கொடுத்தீங்க, ஆதரவு கொடுத்தீங்க, ஒத்துக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. 20 செங்கோட்டையன் வந்து என்ன பண்ணுவீங்க? வேற ஒரு கட்சிக்காரனை நம்பிக்கிட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு அவர் ஆட்சியில் இருக்காரு. ஸோ தான் கட்சிக்காரனா ஆகணுன்றதுக்காக தான் இவங்களை எல்லாம் வரவேற்கிறாங்க. ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. வெளியில வந்துட்டு ஆட்களை பிடிக்கிறது, ரிசைன் பண்ண வைக்கிறது, இடைத்தேர்தலை வைக்கிறது, இடைத்தேர்தலில் வந்துட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கிறது, நம்மளுடைய ஆளை மாற்றிக்கிறது. பாஜக போட்டது திட்டம் தான் இவங்களும் செயல்படுத்துறாங்க. வேற ஒருத்தனை வாங்கி தங்களுடைய ஆளை மாற்றிக்கிட்டு அந்த பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு அதிகாரம் இருக்கிற வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். விஜய் சொன்ன மாதிரி இட் இஸ் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்றது தான் எதிர்கால அரசியலாகவே மாறக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் டிஎம்கே பலம் வாய்ந்த டிஎம்கே, இன்னொரு பக்கம் பலம் வாய்ந்த டிவிகே, பலவீனமான அதிமுக இடம் இல்லை. வேடி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா படலம் நின்ற பாடில்லை, தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு காலையில் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. வியாழக்கிழமை தாவேகால இணைய போகிறதா சொல்கிறாங்க. திரு முதலமைச்சர் விஜய் முன்னாடி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இன்னும் பல ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி வச்சு இணைய போகிறதா சொல்கிறாங்க. இது எங்கே போய் நிற்க போகுது? இன்னும் இது தொடரதான் வாய்ப்பு இருக்கா? எப்படி? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துட்டு அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்காரர்கள் விலகக்கூடிய இந்த படலம் தொடரத்தான் செய்யும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா, தாவேகா அரசுக்கு ஆதரவா அதிமுகவை சேர்ந்த 25 பேர் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டளையும் தாண்டி ஆதரவா வாக்களிச்சிட்டாங்க. வாக்களிச்சவங்கள 4 பேர் ரிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. மற்ற 21 பேருக்கும் இவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் சேர்த்துக்கிட்டாரு. ஆனா அவங்க ஏற்கனவே வகித்த அந்த பதவியை தரல, குறிப்பா மாவட்ட செயலாளர் பதவியை தரல. ஆனா அதை விட பெரிய பெரிய பொறுப்புகளை தானே கொடுத்துருக்காரு. எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் துணை பொதுச் செயலாளருக்குலாம் கொடுக்குறாங்க. எல்லாம் டம்மின்றது தெரியும். பொதுச் செயலாளர் தான் அவர் தான், இவர் தான் முடிவெடுக்க போறாரு. அவர் என்ன பண்ண போறாரு? பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்றும் கிடையாது. மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அந்த பிடிமானத்தை அவர் அறுத்துடுறாரு. முடிஞ்சு போச்சு. அதனால தான் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் வெளியேறாங்க. தாங்க சாவி வச்சுங்கன்னு அவர் கொடுத்துட்டாரு. இவர் வேண்டான்னு சொல்லிட்டு இவர் வெளியேறாரு. அந்த பாஸ்கர் அப்படி, இந்த பாஸ்கர் இப்படி, முடிஞ்சு போச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சியில் இருந்துட்டு யார் விலகினாலும் அதை பற்றி தான் கவலைப்பட போகிறதில்ல. என்னுடைய பலம் வாய்ந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கட்சிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி நினைக்கிறாரு. எடப்பாடி கிட்ட இதுக்கு மேலே எந்த பொறுப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீடிப்பது தங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு வந்துட்டு எந்த விதத்திலையும் உதவாதுன்னு இவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதனால அவங்களுடைய ஆதரவாளர்களோட அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க தாவேகா. ஸோ அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக அவங்க வந்திருக்கக்கூடிய இடம் தான் தாவேகா. இந்த ராஜினாமா படலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய விடயம் அதுதான். 2வது விடயம் வந்துட்டு தாவேகா தொடர்பானது. இவங்க என்ன பண்ணுறாங்க, தாவேகா இப்படி வர்றவங்கெல்லாம் வந்துட்டு பதவி காலியாகுது. காலியான உடனே அங்கே தேர்தல் நடக்க போகுது. தேர்தல் நடக்கும்போது இவங்கெல்லாம் வந்துட்டு தாவேகா வேட்பாளரான இன்னும் ஜெயிப்பாங்க. 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கும். இடைத்தேர்தல் இப்போ வரைக்கும் 7, நாளன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா 9 தொகுதியாக கூட ஆகிடலாம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பலம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் விஜய் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தில் தாவேகாவினர் அப்படி வச்சுக்கிறோம், முக்கியமான ஒரு விடயத்தை வந்துட்டு அவங்க யோசித்து பார்க்கல. இவங்க எல்லாம் வேலுமணியோட சேர்ந்து தான் அவங்கள ஆதரிச்சாங்க. வேலுமணி, சண்முகம் அவங்களோட சேர்ந்து அவங்கள ஆதரிச்சிருச்சாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு பாஜகவினுடைய தொடர்பில் இருக்கிறவங்க. ஸோ பாஜகவினுடைய தொடர்பில் இருக்கிறவங்க அதிமுக விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து தேர்தலில் நின்று உங்களுடைய கேண்டிடேட்டை ஜெயிச்சு உள்ளே வந்தாங்க அப்படின்னோம்னா அது பாஜகவினுடைய செல்வாக்கு உங்களுடைய கட்சிக்குள்ளே நின்று இருக்குதுன்னு அர்த்தம், உறுதிப்படுதுன்னு அர்த்தம். இது நல்லதா கெட்டதான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். 2வது இன்னொன்று என்னென்னா, உங்கள் கட்சிக்கு இதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பின்னடைவு எங்கே ஏற்படும் அப்படின்னோம்னா, இப்போ இவர் வந்துட்டார். ஸோ கரூர் வேட்பாளர் இவர் தான் சட்டப்பேரவைக்கு. இவருடைய ஆதரவாளர்கள்லாம் உள்ளாட்சியில் நிற்பாங்க. ஓகே.
எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்கிறாரு, ராலிமலை, புதுக்கோட்டை, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் பிடிச்சிக்குவாங்க. அப்போ உங்கள் கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களோட கட்சி இயல்பாகவே பலவீனப்பட்டு போயிடும். இல்லை, அதுக்கு தான் எல்லா இணைப்பு விழா கூட்டங்கள்லையும் புசியானந்த் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே போஸ்டர் ஒட்டி கட்சிக்கு ஆண்டாண்டு காலமாக இருந்தவங்க யாரும் பயப்பட தேவையில்ல, உங்களுக்கான முன்னுரிமை எப்போதுமே கொடுக்கப்படும் அவர் எல்லா கூட்டங்கள்லையும் பேசுகிறாரு. போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் எப்போ நடந்துச்சு கௌதமன்? அவங்க மக்கள் இயக்கமாக இருக்கும்போது. அது எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி? விஜயே சொல்கிறாரு 20 வருஷம்ன்றாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தானே போஸ்டர் ஓட்டினாங்க. அப்போவே போஸ்டர் எல்லாம் ஓட்டுறதெல்லாம் வந்துட்டு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். எல்லாம் ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் போஸ்டர் ஓட்டினாங்க, ரசிகர் ஓட்டவே இல்லை. இவர் சும்மா போகிற வழியில் அவர் வந்துட்டு புசி ஆனந்து ஒன்று அள்ளி விட்டு போகிறாரு. போஸ்டர்லாம் யாரும் ஓட்டுறது கிடையாது. போஸ்டர் ஓட்டுறது, கொடி கட்டுறது எல்லாமே வந்துட்டு கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் விட்டுறாங்க, அது எல்லா கட்சியுமே. அதனால் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த கட்சியில் இருந்தவங்கள நீங்கள் மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஆனால் உங்களை விட உச்சபட்ச அரசியல் பண்ண தெரிஞ்சவங்க தான் அதிமுகலேருந்து உங்களுக்கு வராங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் வராங்க. எல்லா இடத்துலையும் பிடிப்பாங்க. உங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஒட்டுதல் இருக்காது. ஒரு மாவட்டமாக இணைஞ்சு அவங்க செயலாற்ற மாட்டாங்க. அவங்க அப்படியே ஒரு உதிரிகளாக தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் அவங்க தட்டி கட்டி பாக்கெட்டில் போட்டு வச்சுருவாங்க. இல்லை அவங்கள ஓரம் ஒதுக்கிட்டு சீட்டு கேட்பாங்க. அவங்களால தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் அதுக்கு ஆட்படுவீங்க. இல்லை, இது ஏற்கனவே இப்போ தாவேக்காலே இருக்கே. இப்போ செங்கோட்டையன் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே கோபிச்செட்டிப்பாளையத்தில் அங்கே ஒரு தாவேக்கா மாவட்ட செயலாளர் இருப்பார். அவர் அங்கே விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து வேலை பார்த்துருப்பாரு. அதெல்லாம் தாண்டி தான் அங்கே செங்கோட்டையனை பிளேஸ் பண்ணுறாங்க. அவரும் வெற்றி பெறாரு. அங்கே இருக்கிற நிர்வாகிகளெல்லாம் சேர்ந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு செங்கோட்டையன் போகும்போது அப்படி ஒரு வரவேற்பு எனக்கு கொடுத்தாங்க அந்த நிர்வாகிகள்னு நம்ம வீடியோக்கெல்லாம் பார்த்தவங்க போது எல்லாம் சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்காங்க. சேர்ந்து வேலை பார்த்ததுனால செங்கோட்டையன் வெற்றி சாத்தியமாகுது. ஒரு செங்கோட்டையனுக்கு வரவேற்பு கொடுத்தீங்க, ஆதரவு கொடுத்தீங்க, ஒத்துக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. 20 செங்கோட்டையன் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏன் அது ஒத்து வராதுன்னு நினைக்கிறீங்க? வெற்றி தான் சாத்தியம் ஆகுது இல்லை? நீங்கள் நினைக்கிறது இருக்கட்டும், அங்கே நினைக்கிறோமே, அந்த ரசிகர்கள் நினைக்கிறோமே, அவங்க என்ன நினைப்பாங்க? எப்பவே எவ்வளோ வந்துட்டு அவங்களுக்குள்ள அதிருப்தி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் வர்றதுனால அதனால தானே இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது இருக்குது. உங்களுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும், இவங்களுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும், உங்களை நான் மறந்துட மாட்டோன்ற வார்த்தை ஏன் வருது? இதனால தானே வருது, அதிருப்தி இருக்கிறதுனால தானே வருது. ஸோ இது வந்துட்டு கட்சி ரீதியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பின்னடைவை சொல்கிறேன். இன்னொரு பக்கத்தில் ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய தாவேக்காக்குள்ள பாஜகனுடைய கைகள் ஊடுருவதுன்ற நான் அது புரிஞ்சுக்கிட்டா போட்டோம். இதுதான் உண்மை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சமீபத்தில் ஒரு புதிய தலைமுறைக்கு பேஷண்முகம், திருமாவளவன் இவங்க எல்லாரும் ஒரு பெரிய நேர்காணல் கொடுக்கும்போது நாங்கள் தான் இதை தடுத்து வச்சுருந்தோம், இல்லைனா நாள் இன்னும் அதிகமாகிட்டே போயிருக்கோம், நாங்கள் தான் இதை ஹோல்ட் பண்ணி வச்சோன்றாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ராஜினாமா படலம் நடந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா ஏற்கனவே மெஜாரிட்டி வச்சுருக்காரு. திமுக கூட்டணி கட்சிகளுடைய இதில் ஆட்சியும் அமைச்சிட்டு இருக்காரு. 6 மாதத்துக்கு எந்த சிக்கலும் இல்லை இந்த ஆட்சிக்குங்கும் போது ஏன் இந்த ராஜினாமா படலம் தொடர்ந்துகிட்டே இருக்குது? ஏதோ ஒரு அவநம்பிக்கை இருக்கா விஜய்க்கு? இல்லை, வேற ஒரு கட்சிக்காரனை நம்பிக்கிட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு அவர் ஆட்சியில் இருக்காரு. ஸோ தான் கட்சிக்காரனா ஆகணுன்றதுக்காக தான் இவங்களெல்லாம் வரவேற்கிறாரு. ஸோ அது வந்துட்டு அவங்களுடைய திட்டம். அது பாஜக போட்டது திட்டம் தான் இவங்களும் செயல்படுத்துறாங்க. வேற ஒருத்தனை வாங்கி தங்களுடைய ஆளை மாற்றிக்கிட்டு அந்த பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு அதிகாரம் இருக்கிற வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். அதை தான் விஜய் செய்கிறாரு. இவங்கெல்லாம் தடுக்க முடியாது. இன்னும் 2 பேர் போயிட்டோன்னு நீங்களே போயிட்டு சண்முகத்திட்ட சண்முகத்திட்ட போயிட்டு இன்டர்வியூ எடுங்க. தடுக்கிறேன் நீங்களே, ஐயா என்ன ஆச்சு அப்படின்ட்டு. எங்களுடைய கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவார் அவரு. எங்க அந்த கட்சியினுடைய விடயத்தை இவர் எப்படி தடுப்பாரு? நீங்க ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் ஆதரவுல தானே இந்த ஆட்சியே நடக்குது. அதான் 3 பேர் இவங்க கிட்ட தானே இருக்கு. இல்லம்மா, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் 3 பேரும் மந்திரி சபையில் இடம் பெற்றுட்டாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் தான் இடம் பெறல. ஆமா. ஸோ உங்க 2 பேரும் சேர்த்து 4. இப்போ வெளியிலேருந்து வரக்கூடியதெல்லாம் சேர்த்தோம்னா 7. இது வரைக்கும் 7. இன்னும் போக போக உயர அதுக்கப்புறம் இவங்க தேவையில்லைன்ற ஒரு நிலைக்கு தான் வருவாங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னோம்னா விஜய் எதுவுமே செய்யாது, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாமே. ஸோ அப்போ அவங்க ஒரு டிசைனை வச்சுருக்கிறாங்க, ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாங்க. வெளியில் வந்துட்டு ஆட்களை பிடிக்கிறது, ரிசைன் பண்ண வைக்கிறது, இடைத்தேர்தலை வைக்கிறது, இடைத்தேர்தலில் வந்துட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கிறது, நம்மளுடைய ஆளை மாற்றிக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் அவங்க போகிறாங்க. ஸோ அந்த முடிவை வந்துட்டு அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார் விஜய். பதிலே சொல்ல மாட்டாரு. அப்படியே பேசாத அவங்க பாட்டுக்கு போவாங்க. அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோட நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இல்லை, இன்னும் தேர்தல் முடிஞ்சு ஒரு 50 நாளைக்குள்ள இந்த ராஜினாமா படலாம் இன்னும் சொல்கிறேன். இன்னும் நமக்கு தகவல் வருது, விஜயபாஸ்கரோட அசைன்மெண்ட்டு இன்னும் ஒரு 3-4 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பொறுப்புனா, அப்போ இது ஒரு 10-15 தொகுதிக்கு இடைத்தேர்தல் அப்படின்னா இது எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி பொது தேர்தல் மாதிரி இல்லை இருக்கு? இல்லைங்க, நீங்கள் இன்றைய அரசியல் வந்துட்டு ஒரு கார்பரேட் அரசியல். இது கொள்கை ரீதியான ஒரு அரசியல் கிடையாது.
கொள்கை ரீதியான ஒரு அரசியலும் எடப்பாடி பழனிசாமி பண்ணலை, அது ஜெயலலிதாவும் பண்ணலை, இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆரும் பண்ணலை. ஒரு கொள்கை ரீதியான பிடிப்பு இல்லாத மக்களை வந்துட்டு பதவியை வச்சும் அதிகாரத்தை வச்சும் வெற்றியை வச்சு தான் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்படியே வேற ஒன்றுமே கிடையாது. ஜெயலலிதா கட்சிக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஒரு கட்சிக்காரன் அப்படி இருப்பானாலும் அப்படின்னா. இவங்களுக்கு அது இல்லை, அவர் தனக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த கட்சி சிதை விடுறத வந்து நீங்கள் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொன்று நீங்கள் பாருங்கள், இந்த ரீஆர்கனைசேஷனில் விஜய் சொன்ன மாதிரி இட் இஸ் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்றது தான் எதிர்கால அரசியலாகவே மாறக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்குது. அது ஆபத்தா இல்லையா அது வேற விஷயம். அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் டிஎம்கே பலம் வாய்ந்த டிஎம்கே, இன்னொரு பக்கம் பலம் வாய்ந்த டிவிகே, பலவீனமான அண்ணா திமுக இடம் இல்லை. ஸோ பாஜக புட்டுக்குச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மூணாவது இருக்கிற சக்தி ரெடன்டன்ட், இதால எதுவும் பண்ண முடியாது. யாருமே இதை கண்டுக்கல. இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை ஒரு நார்மலைஸ் ஆகிட்டாங்களே, இது யாருமே கண்டுக்கிறது இல்ல. குதிரை பேரம்ன்ற பத்தி விமர்சனம் ஒரு முதல் 2 எம்எல்ஏக்களுக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த விமர்சனமும் இல்லை. வைகோ அவர்கள் நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நீங்க சொல்ற இடத்துல நான் வந்து பிரச்சாரம் பண்றேன், உங்க எம்எல்ஏக்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு விஜய் வந்து வெளிப்படையா சொன்னதா பொதுக்கூட்டத்திலையும் அவருடைய பொதுக்குழுலையும் பேசுறாரு, செய்தியாளர் சந்திப்புலையும் பேசுறாருன்னா இது வெளிப்படையான குதிரை பேரம். இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இது ரொம்ப நியூ நார்மலா இருக்கு. அதுதான் நான் கார்பரேட் அரசியல் பாஜக நார்மலைஸ் ஆயிடுச்சு. இல்ல நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? யார் நார்மலைஸ் பண்ணது? ஓட்டு போட்டது மக்கள் ரெட்டை இலைக்கு, அவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கும் மக்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுல நிறைய இடங்களை தாவிக்க 3வது இடம் போன இடம் ஆட்கள் ராஜினாமா. அதான் அது வந்துட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? இதை மக்கள் இதுக்கு எப்படிப்பட்ட ரிப்ளை கொடுக்க போறாங்க தெரியாது யாருக்கும். ஆனா இவங்க தங்களுடைய அரசியலை காப்பாற்றிக்கிறதுக்கு போறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி பாஜகவுடைய டிசைன் இருக்கான்னு நமக்கு தெரியாது. இல்லை பாஜக எவ்வளோ பேர் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே இருக்கிறதுக்கு தான் இந்த தாவி கட்சியை தங்களுக்கு வசதி அவங்க மாற்றி இயக்க முடியும். ஓகே, நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்களுடைய ஆட்கள் அவங்களுக்கு தொடர்புடையவங்க அப்படின்னோம்னா நீங்கள் கட்டாயம் பயப்பட தானே செய்வீங்க. அவங்க இழுத்து விட்டாங்கன்னா 15 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இழுத்து விட்டாங்கன்னா பெரும்பான்மை போச்சு ஆட்சிக்கு வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்குவீங்க. அப்போ வரும் 3 மொழி கொள்கை, மும்மொழி திட்டமெல்லாம் அப்போ வரும் உள்ள. நீங்கள் அரசியல் நீங்கள் சாதாரணமாக பார்க்க, அதனால தான் கார்பரேட்டடா அரசியல் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வேறு எதுவுமே கொள்கையெல்லாம் முக்கியம் இல்லை. கார்பரேட் அரசியலுக்கு அதிகாரம், அதன் மூலமாக பெறக்கூடிய பலன், இது 2 தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ஆழமாக நான் பேசுகிறேன். இதெல்லாம் என்ன இப்போ புதுசாக அவர் பேசுகிறாரு, இதெல்லாம் நான் வாக்கேந்திர சுற்றி மக்களாட்சி நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறேன். அதனால தான் சொல்ல வரேன், இந்த நாடு வந்துட்டு ஒரு கார்பரேட் அரசியலுக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் இவிஎம். அடுத்து அவர் செஞ்சது ஒரு விடயத்தையும் அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டு இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில மாநிலங்கள்லேருந்து மொத்தம் 6 கோடி வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. செத்த கணக்கை நம்ம அப்படியே விட்டுட்டு மிச்சம் இருக்கிற கணக்கை தான் நான் சொல்கிறோம். 6 கோடி வாக்காளர்கள். என்ன ஆச்சு? என்ன ஜனநாயகம் அது? அந்த இடத்துல பேசுங்க. நீங்க இந்த இடத்துல பேசிக்கிட்டு நியூ நார்மலான்னு கேட்குறீங்க, அந்த இடத்துல பாருங்க ஏதோ அவன் நார்மலைஸ் பண்றான்றது. ஸோ இது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். இதெல்லாம் விஜய் யோசிக்க மாட்டாரு. விஜய்க்கு என்ன, இந்த ஆட்சியை தக்க வைக்கணும். இன்னைக்கு பெரும்பான்மை இல்லை, அது பெரும்பான்மை வரணும். பெரும்பான்மை வரணும்னா ரிசைன் பண்றவங்க எல்லாரும் நம்ம கட்சியினுடைய சார்பாக நின்று ஜெயிச்சுட்டு வரணும். இப்போ ஆட்சிக்கு பெரும்பான்மைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. திருமாவளவன் அவர்கள் பேசணுமோ நாங்க இந்த ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம், நீங்க தைரியமா ஆட்சி நடத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் அவர் இந்த அவநம்பிக்கையிலே? பாஜக சொல்றதை இவங்க நிறைவேற்றும் போது இவங்க எதிர்ப்பாங்களா இல்லையா? அவரு கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஜக சொல்றது எப்படி நிறைவேற்றுவாரு? இப்போ எப்படி தனியார் மையத்துக்கு வந்துட்டு அவர் உத்தரவு போட்டாரு, திரும்ப வாங்கிட்டாங்களே. இந்த கதையெல்லாம் விட்டாது. தூய்மை பணியாளர்கள் பிரைவேடைசேஷன் எதிராக போராடினாங்க. விஜய் ஆதரவு தெரிவிச்சாரு. தேர்தலுக்கு முன்னாடி 2 ஜோன் ஆதரவு தெரிவிச்சாரு. அப்புறம் ஆட்சிக்கு வர்றாரு. வந்துட்ட உடனே மாநகராட்சி எல்லா மாநகராட்சிக்கும் டெண்டர் விடுறாரு. ஞாபகம் மருதி ஏதாவது வந்துருச்சா? செலக்டிவ் அம்னேசியாவா? அங்கேருந்து வரக்கூடியது ஃபர்ஸ்ட் இது என்னன்னா பிரைவேட்டைஸ் பண்ணு, முதலீடுகளுக்கு திறந்து விடும் வாய்ப்பை, இவ்வளவுதான். ஸோ நீங்க பாஜகனுடைய கையில் பாஜக சொன்னதை விஜய் செய்ய மாட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் சண்முகம் அவர்கள்லாம் எதிர்க்கும் போது உடனடியா அந்த டெண்டரை கேன்சல் பண்றாங்க. திருமாவளவன் இன்னொரு படி மேல போய் நான் ரொம்ப பெருமைப்படுறேன், கூட்டணி கட்சிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கும் போது அரசு உடனடியா செவிசாய்க்கிறத பார்த்து நான் பெருமைப்படுறேங்கிறாரு. இதுக்கப்புறம் திருமாவளவன் ஐயா வந்துட்டு நிறைய பெருமைப்பட வேண்டியது இருக்கும். 4 மேடையும் பொழுது ஒண்ணுமாக திருமாவளவன் ஐயா பெருமைப்படுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துரும். முதல்ல அவர் வந்துட்டு சிறுமைப்படுவாரு, அப்புறம் அவர் பெருமைப்படுவாரு. அது இருக்கட்டும் ஒரு பக்கம், புரியுதுங்களா? அவங்க 2 எம்எல்ஏக்கள் தான், அது இருக்கட்டும். ஒரு மந்திரி, ஒரு 2 எம்எல்ஏ. நான் என்ன சொல்ல வரேன்னா,
நீ ஆட்சிக்கு வெளியில இருந்த போது இந்த பிரைவேட்டேஷன் எதிர்த்து போராடுறவங்கள ஆதரிச்ச நீ எப்படி டெண்டர் விடுவ? அதை முதல்ல சொல்ல. அப்புறம் திருமாவளவன் சொன்னாரு, கம்யூனிஸ்டுகள் சொன்னாங்க, அப்புறம் நான் திரும்பி பெற்றேன், புலங்காக்கி தான் அப்புறம் வரலாம். எப்படி சொன்ன? எப்படி சேலத்தை வந்துட்டு வாட்டர் சப்ளை வந்து தனியாருக்கு கொடுத்தா? எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தானே அப்பீலுக்கு போறேன்ற. முஸ்லீம் இட ஒதுக்கீடுக்கு முன்னாடி அப்பீலுக்கு போயிட்டு இவங்க எப்படி வாதாடுறாங்கன்றத பாருங்க. நான் ஒன்று சொல்றேன், திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு கட்சி காட்டுது அப்படின்னோம்னா அது பிராமண எண்ணங்களும் கார்ப்பரேட் எண்ணங்களும் உள்ளடக்கிய ஒரு அரசியலாக தான் அது இருக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்னு வந்துட்ட உடனே சில ஓட்டெல்லாம் ஷிஃப்ட் ஆகுது தாவேகாக்கு. ஏன்? அவங்க நினைக்கிறாங்க அது ஒரு எதிரின்ட்டு. அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய மேம்பாடு, அதற்கான தடைக்கல் அப்படின்றான். தமிழ அந்த இடத்துல ஃபுல்லா யோசிக்கல. ஃபுல்லா யோசிக்கல, யோசிச்சு ஓட்டு போட்டா இவங்க திருப்பிட்டாங்களோ இவிஎம்ல, அது அப்புறமா வச்சுக்கிருவோம். அதான் கௌதவன் நம்ப மாட்டேன் இல்லையா? எல்லாம் மக்களே போட்டாங்க அப்படின்னு. அதனால அதை விடுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கிறோம், அது எங்க பிரச்சனை. ஆக நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னோம்னா, இவர் பாஜக சார்பா நின்னுதான் ஆட்சியை காப்பாத்திக்குவாரு. அது பாஜக என்ன மறுத்தாலும் கவலைப்பட மாட்டாரு. அதெல்லாம் உனக்கு வரும் அவ்வளவுதான். புரியுதுங்களா? இங்க ஒப்புக்கு ஒரு எதிர்ப்பை வந்துட்டு நைனா எதனா காட்டுவாரு. அது என்ன இப்படி பண்றீங்க, இது என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு காட்டுவாரு. இன்னொருத்தர் எதிர்ப்பை காட்டுவாரு. அவர் யாரு? மாண்புமிகு ஆக கனவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை. இவங்க ரெண்டு பேரும் காட்டுவாங்க. எவ்வளவுதான். இதெல்லாம் வந்துட்டு ஒரு கால்குலேட்டட் கேம்பிட்.